ஹலோ வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரஷ்யாவோட ஒரு பீஸ்டான Su-57 பத்தி பார்க்க போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஷ்யாலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் தான் இந்த Su-57. இந்த Su-57ஓட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எப்போ வானத்துல பறந்துச்சுன்னா 2010 அது பறந்துச்சு வானத்துல. இந்த Su-57 ரஷ்யன்ஸ் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா அமெரிக்காவோட F-22 ராப்டர் பிளஸ் F-35 இந்த ரெண்டுத்தையும் கவுண்டர் பண்ண மாதிரி இதை தயாரிச்சாங்க. பட் நான் உண்மையை சொல்லணும்னா F-35 லெவலுக்கு இந்த Su-57 நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஸ்டெல்த் வைஸ் வேணா இருக்கலாம், ஆனா நம்ம சொல்லலாம். ஐ மீன் F-35 இதுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. F-35 ஸ்டெல்த்ல நல்லா கொஞ்சம் மேலே இருக்கும். பட் இது ஸ்டெல்த் குறைவா இருந்தாலும் அதோட பேலோட் கெப்பாசிட்டி, அது மட்டும் இல்லை அதோட டாக் ஃபைட்ஸ் அப்படி எல்லாத்துலயும் பக்காவா இருக்கும். இப்போ நம்ம இந்த விமானத்தோட ஃபுல் விவரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த Su-57 வந்து ரஷ்யாவோட ஒரு பீஸ்ட்னு சொல்லலாம். இந்த ரஷ்யாவில் முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானம் நான் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்கு. ஸ்டெல்த் டெக்னாலஜி அப்படின்னா நம்ம எனிமி பேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகும் போது அவங்க ரேடார்ல மாட்டவே செய்யாது. அவங்க ரேடார்ல மாட்டாம போய் எனிமிஸோட நம்ம டார்கெட்டை ஈஸியா அடிச்சுட்டு வரக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்டதான் இந்த Su-57 அப்படியே சொல்லப்படுது. பட் F-35 ப்ரூவன் இருக்கு. ரஷ்யா நம்ம இஸ்ரேல்ல இருக்கு, ஐ மீன் ஈரான்ல அட்டாக் பண்ண நேரமும் அமெரிக்கா இறங்கின நேரமும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. பட் ரஷ்யா வந்து இன்னும் இந்த Su-57 அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லை. இதை நம்ம ரஷ்யன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட யாரு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னா யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் சொல்லி ஒரு நிறுவனம் தான் இதை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டிசைன் யார் கொடுக்குறாங்கன்னா சுக்காய் நிறுவனம் தான் இதுக்கு டிசைன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Su-57 ஃபர்ஸ்ட் ஃபிளைட் எப்போ பறந்துச்சுன்னா 29 ஜனவரி 2010 தான். இதோட ஒரு 15 வருஷம் முன்னதான் இது வந்து நம்ம வானத்துல பறந்துச்சு. அதோட ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் அப்பதான் பறந்துச்சு. பாத்துருங்க. இது வந்து மொத்தம் எத்தனை ஃபிளைட் இருக்குன்னா இப்போதைக்கு இந்த ஃபைட்டர் ஜெட் எத்தனை இருக்குன்னா ரஷ்யா கிட்ட 32 தான் இருக்கு. நீங்க அதுலயே புரிஞ்சுக்கலாம் 32 தான் இருக்கு. அவங்க வந்து இந்தியா கிட்ட வேற இப்போ ரீசெண்டா ஆஃபர் பண்றாங்க, நீங்க வந்து இதை வாங்குவேன்ட்டு. நீங்க நல்லா யோசிக்கணும். ரஷ்யா இதை ஒன்றும் ப்ரொடக்ஷன் வந்து மாசா பண்ணல. இது வந்து ஒரு நான் ப்ரூவல் பிளாட்ஃபார்ம் தான். ஓப்பனா சொல்ல அதான் உண்மை. நீங்க ரஷ்யாஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் உண்டு. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இது வந்து ப்ரூவ் பண்ணப்படலை. நம்ம அமெரிக்காவுடைய F-35 கூட மேட்ச் பண்ண முடியவே முடியாது. அவங்க வந்து ரொம்ப டாப்ல இருக்கிறாங்க. ஆனா ரஷ்யன்ஸ் வந்து ஐ மீன் அவங்க வந்து இன்ஜின்ஸ் டாக் ஃபைட் அப்படிப்பட்டதுல தான் ரொம்ப டாப்பா இருப்பாங்களே தவிர அவங்களால ஸ்டெல்த் டெக்னாலஜில அமெரிக்காவை மேட்ச் பண்ண முடியவே முடியாது. இதுல மொத்தம் 32 விமானம் இருக்குன்னு சொன்னேன். ஆனா அதுல 10 வந்து ப்ரோட்டோடைப்பு, மீதி வந்து அவங்க இதுல இருக்கு. ஆனா பட் அவங்க இன்னும் ப்ரூவ் பண்ணல. இப்போ ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் நிறைய போர் போயிட்டு இருக்கு. அதுல வர அவங்க இன்னும் கிளியரா ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. பட் இது ஒரு நல்ல 5ஆம் தலைமுறை போர் விமானம் சொல்லி தான் ரஷ்யா கிளைம் பண்ணிட்டு இருக்கு. பட் இந்தியாவுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்தியாவுக்கு ஆஃபர் என்ன கொடுக்குறாங்கன்னா இது நீங்க இந்தியாவில மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், அப்படி கூட டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் நமக்கு கிடைக்குது இந்தியாவில. பட் நம்ம கிட்ட வந்து AMC இருக்கு. அதனால இது நம்ம தொடரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எவ்வளவுதான் நம்ம இதை வந்து நம்ம அமெரிக்கா கூட மேட்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் இதுல நிறைய பிளஸ் பாயிண்ட் இருக்கு. அமெரிக்காவோட F-35 வந்து நிறைய பேலோடு கொண்டு போக முடியாது. பட் ரஷ்யன் உள்ள Su-57 அதிகமான பேலோடு கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லை டாக் ஃபைட்னு வந்துச்சா அமெரிக்காவோட F-35 வந்து நம்ம Su-57 கிட்ட நிற்கவே முடியாது. Su-57 வந்து டாக் ஃபைட்ல ஒரு கிங்னு சொல்லலாம், ஒரு பாஸ். இது ஒரு பீஸ்ட் தான். ரஷ்யாவோட பீஸ்ட்னு அப்பவே சொல்லிட்டேன். இது வந்து நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர் ஜெட் தான். ஆனால் வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி நிறைய நாடு என்ன சொல்றாங்கன்னா Su-57 வந்து F-30 லெவலுக்குலாம் F-35 லெவலுக்குலாம் இது ஸ்டெல்த் ஒன்றும் கிடையாது. பட் அவங்க கிட்ட வந்து டாக் ஃபைட் இருக்கு, பேலோட் கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம எவ்வளவு வேணாலும் ஐ மீன் இதான் ஒரு நிறைய பேலோட் கொண்டு ஒரு எனிமி நாடவே போய் அடிக்க முடியும். அவ்வளவுக்கு வல்லமை கொண்டது தான். பட் F-35 அப்படிப்பட்டதுலாம் அதிகமான பேலோட் கொண்டு போக முடியாது. பட் அது வந்து ஸ்டெல்த் பவர்ஃபுல்லான ஸ்டெல்த் டெக்னாலஜி இருக்கு. ரஷ்யன்ஸ் கூட பிரச்சனை என்னதுன்னா அவங்க ஸ்டெல்த் இன்னும் வளரல. அவ்வளோனுக்கு ரொம்பவே டாப் கிடையாது. ஸ்டெல்த் டெக்னாலஜில ரொம்ப டவுன்ல தான் இருக்காங்க இந்த ரஷ்யன்ஸ். பட் இந்தியாவுக்கு ஆஃபர் பண்றாங்க. நமக்கு ரஃபேல் தான் பெட்டர் சாய்ஸா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளவு நாள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நீங்க ஆதரிப்பீங்க நம்புறேன். பாய் கைஸ்.